பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமீன். எதை குறிச்சு நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். எந்த அளவுக்கு கர்த்தர் மேல விசுவாசத்தை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கலக்கத்தையும் கர்த்தர் நீக்கி போடுன்னு சொல்றாருங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தாங்க. அவர் மேல முழுசா விசுவாசம் வச்சீங்கன்னா உங்க இருதயத்துக்கு எல்லா கலக்கத்தையும் அவர் நீக்கி போடுவாரு. அவர் உமது மன விருப்பத்தின் தந்தரலி ஆலோசனை நிறைவேற்றும் வசனத்தின் பிரகாரமாக இருதயத்துல என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தருவார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறாங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாகிறாங்க. உள்ளந்திரியங்கள்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்களோடு இருக்காருங்க. உலக இருதயத்துல என்ன கஷ்டம் தான் போல, என்ன கலக்கம் தான், எதை குறிச்சு நீங்க கலங்கி இருக்கீங்க? கவலையா, கஷ்டமா, பிள்ளைகளை குறிச்சு கலக்கமா இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறிச்சு கலக்கம் பண்றீங்களா? ஊழியத்தை குறிச்சா எதை குறிச்சு நீங்க கலங்கிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில எல்லா கலக்கத்தையும் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவேன்னு சொல்றாருங்க. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றது, உங்க வாழ்க்கையில இதுக்கு எல்லா கலக்கத்தையும் இந்த கத்தை நீக்கி விடுவாரு. யோசுவா 1:9 சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாயிரு, தெரியாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. எங்க போனா கர்த்தர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு விசுவாசத்தை வைங்க. விசுவாசத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்களோ அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் வசனத்தின் பிரகாரமாக எந்த அளவுக்கு கர்த்தர் அதிகமா விசுவாசம் வச்சீங்களோ, என் தேவனாக கூட இருக்காரே, ஒன்றுமே இல்லை, அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும் சொல்லி முழு மனதோடு இருதயத்துல முழுசா கர்த்தத்தை கொடுங்க. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை அன்பு செலுத்துங்க. அவர் இறங்கி வந்து உங்க இருதயத்துல எல்லா கலக்கத்தை நீக்கி போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை இன்று தருவாராக. விசுவாசத்தோடு காத்திருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. உங்க வாழ்க்கையில கலக்கத்தை நீக்கி போடாரு. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமீன். God bless you.